ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான ஜோதிட தகவல்களையும் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இந்த பணம் எப்படி வரும், எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் பாடின பாட்டு மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எங்கேருந்து பணம் வருதும் ஏது பணம் வருங்கிறத மட்டும் பேசினா தான் மக்கள் பார்க்குறாங்க. அந்த வகையில் நம்ம நேயர்கள் சில பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, பால் பாயசம் சாப்பிட்டா பணம் வரும்னு சொல்கிறாங்களே சார், கண்டிப்பாக பால் பாயசம் சாப்பிட்டா பணம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த கோழி முட்டையை வச்சு நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், கோழி முட்டையில் எத்தனை கிரகங்கள் அமைந்திருக்கு, என்னென்ன காரகணம் அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஒரு ஜோதிடத்தில் ஒரு பரிகாரம் சொல்லலாம். ஏன்னா எளிமையான பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லணும். இன்னென்ன கிரக சேர்க்கைகள் இன்னென்ன கிரகங்கள் இந்தந்த பொருள்களை குறிக்குது, அது ரெண்டும் சேரும்போது இந்த நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த லாஜிக் சொல்லணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், பால் பாயசம் சாப்பிட்டா பணம் வருதா, இல்லை கேசரி அல்வா சாப்பிட்டா பணம் வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்குவோம். அதுக்கான கிரக சேர்க்கை சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அதாவது 9 கிரகங்கள் எப்போதுமே ஒன்று சேராது இல்லையா. ஏன்னா ராகுவும் கேதுவும் எப்போதுமே 180 டிகிரியில் எதிரெதிராக நிற்கக்கூடிய ஒரு கிரகங்கள். மற்ற 8 கிரகங்கள்லாம் கூட ஒன்று சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல. பொதுவாக இப்போ முதல்ல டீ எடுத்துக்கும். முதல்ல டீ போடுறதுக்கு பால் வேணும் இல்லையா. இந்த பாலை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சந்திரன் எடுக்கக்கூடாது. பால் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சுக்கிரனை தான் எடுத்துக்கணும். இந்த பாலில் இயல்பாகவே தண்ணி கலந்துருக்குல்ல, அதில் சந்திரன் வருவார். அது இயல்பாக கலந்துருக்கிற தண்ணி ஒரு பக்கம் இருந்தால் கூட அதோடு சேர்த்து நாமளும் கொஞ்சம் தண்ணி கலப்போம்ல. அப்போ பாலில் சுக்கிரன் வந்துடுது, சந்திரனும் வந்துடுது. அடுத்தது இதில் சர்க்கரை போட போகிறோம், இனிப்பு போடணும். அது சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா பனை வெல்லமா எது வேணாலும் இருக்கலாம். அந்த இனிப்பு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல குரு சுக்கிரன். அப்போ இந்த இடத்துல 4 கிரகம் வந்துடுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதை சுட வைக்காமல் செய்ய முடியாது இல்லையா. அப்போ சுட வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூடு வெப்பம் நெருப்பு அப்படின்னு வரும்போது சூரியனும் செவ்வாயும் இங்கே வந்துடும். அப்போ 6 கிரகம் வந்துடுச்சு. அடுத்தது இன்னும் 2 கிரகம் வரணும். அந்த 2 கிரகம் வரணும்னு பார்த்திங்கன்னா இது டீயா காஃபியாங்கிறத முடிவு பண்ணணும். டீயாக இருக்கிற பட்சத்தில் அங்கே ராகு, டீயை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இடத்துல ராகு. அப்போ டீ போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. டீ போட்டதுக்கப்புறம் இப்போ புதனும் சனியும் வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த டீ லைட்டாக இருந்தால், ஏன்னா லைட் அப்படிங்கிறதும் மென்மைங்கிறதும் இந்த இளமை எல்லாமே இந்த இளஞ்சூடுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இளம்ங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது புதன் இருக்கிறதுனால டீ லைட்டாக போட்டுச்சுன்னா அதோட புதன் சேரும். ஸ்ட்ராங் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல சனி சேரும். இப்போ 8 கிரகம் வந்துருச்சு இல்லையா. இதே போல் காஃபியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ராகுக்கு பதில் காஃபி தூள் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அது கேதுவாகணும். இப்படி ஒரு பொருளையும் 8 கிரகங்களுடைய தன்மை இருக்கும், சேர்க்கை இருக்கும். இது பல இடங்களில் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு சில கிரகங்கள் மறைமுகமாக இருக்கும், கலந்துருக்கும் இல்லையா. இதை தான் வச்சு தான் நம்ம ஒரு பொருளை சாப்பிடும்போது என்ன மாதிரியான தாக்கம் நமக்கு உருவாகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பால் பாயசம் அப்படின்னு வரும்போது பாலை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். பால் பாயசத்தில் என்னென்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னு இருக்குது. சேமியா பாயசமா, அவல் பாயாசமா, பச்சை பயிறு பாயாசமா, இந்த மாதிரி நிறைய பாயாசம் இருக்குல்ல. இந்த இடத்துல நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாயாசம் எது செய்தால் கூட அதில் சர்க்கரைங்கிறது ஒன்று உண்டு. அப்போ சர்க்கரைன்னு வரும்போதே குருவும் சுக்கிரனும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுறாங்க இல்லையா. அப்போ இது ஓகே. பால் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் வந்துடுவாங்க. அப்புறம் அதில் நீங்கள் போடக்கூடிய அந்த திராட்சை முந்திரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வெவ்வேறு கிரகங்கள் வரும். உடம்புல கொழுப்பு சேர்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த கொழுப்பை சேர்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலும் குரு கண்டிப்பாக வந்துடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா திராட்சை இந்த மாதிரி வாசனையெல்லாம் வருது இல்லையா. பழங்கள் அதில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் வந்துடும். அந்த பழத்தோட காயும் போது அதில் வேறு இன்னொரு கிரகம் ராகுவோ கேதுவோ ஆட் ஆகும். இப்படி எல்லாம் கலந்து தான் ஒரு பாயாசம் உருவாகும். இது சேமியா பாயாசமாக இருந்தால் அங்கே சேமியாங்கிறது பாம்பு மாதிரி வளைஞ்சு கிடக்கிறதுனால ஒன்று ராகு அதோடு சம்மந்தப்படும், அல்லது கேது அதோடு சம்மந்தப்படும். அதை எடுத்துக்கணும். இதுவே பச்சை பயிறு பாயாசமாக இருந்தால், பச்சை பயிர் புதனை குறிக்கக்கூடியது இல்லையா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வரும். தண்ணி வரும்போது அங்கே நீங்கள் சந்திரன் எடுத்துக்கணும். அதில் இனிப்பு வரும்போது குரு சுக்கிரன் எடுத்துக்கணும். அதில் பச்சை பயிறு போடும்போது புதனை எடுத்துக்கணும். இப்போ பச்சை பயிறு பாயாசத்தை சொல்லியாச்சு. இந்த மாதிரி பாயாசத்தில் ஒரு வகையும் சேர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த கிரக சேர்க்கைகளே மாறிக்கிட்டு வருது. இப்போ நமக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஜோதிடத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்ங்கிறது 2 மெயினாக சொல்லுவோம். அதாவது நமக்கு 2ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதினு ஜாதகத்தில் பணபரஸ்தானத்தோட அதிபதிகள் இருந்தால் கூட
பொதுவாக வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனையும் குரு தான் எடுப்போம். நமக்கு அப்பப்போ வரக்கூடிய இந்த சின்ன சின்ன பணங்களை எல்லாம் குறிக்கிறது வந்து சுக்கிரன். மொத்தமாக வரக்கூடிய பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது வந்து குரு. அப்போ இந்த 2 கிரகங்களுமே ஜாதகத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இது போல் இனிப்புகளை சாப்பிட சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த குருவையும் சுக்கிரனும் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, குருவும் சுக்கிரனும் சேரும்போது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கேசரி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துடுது. கேசரி அல்லது பால்கோவா. இது ஏன் இதை மட்டும் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு வந்து குழகுழப்பாக இருக்கும்போது அந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் அந்த காம்பினேஷன் வரும்போது கேசரிக்கும் பால்கோவாவுக்கும் அந்த இணைப்பு வந்துடுது. ஏன் அல்வாவை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. அல்வா எடுக்கும்போது அங்கே கோதுமை வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து சூரியனும் ஆட் ஆகிடுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு இனிப்புக்கு பின்னாடியும் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன காம்பினேஷன் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். அதே போல் பாயாசத்துலேயும் சரி, சர்பத்துலேயும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள்லேயும் சரி என்னென்ன கலவைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நாம் வந்து அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத ஓரளவு எடுக்க முடியும். எல்லாராலையும் தரவாக எடுக்க முடியாது. அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை நிறைய பேர் கஜலட்சுமி யோகம்பாங்க. ஆனால் அது வந்து கஜலட்சுமி யோகம் கிடையாது. குரு சுக்கிர மூடம் அது சேர்ந்து இருக்கிற விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும். அந்த இடம் வந்து பாதிக்கப்படுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அசுரகுரும் தேவகுரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு 2 கிரகங்களும் நெகட்டிவ் தன்மைக்குள்ள ஒரு நோக்கம் ஒன்றாக இருந்தால் கூட, முடிவு ஒன்றாக இருந்தால் கூட, இது அப்ரோச் பண்ணக்கூடிய பாதைகள் வெவ்வேறுங்கிறதுனால அது ஒன்றோட ஒன்று காம்படிஷன் சண்டை போட்டு அந்த பாவத்தை இயங்க விடாமல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் எப்படி பார்த்துக்கும்? குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கும். அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கேசரி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். பால்கோவா சாப்பிட்டாலும் வேலை பார்க்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சமாகிற போகிற தன்மையில் அங்கே இனிப்போட சுவையை கூட்டணுங்கிறதுனால சில விஷயங்கள் நடக்கணுங்கிறதுனால ஸ்வீட் சாப்பிட சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சாப்பிட முடியுமா? இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு பரிகாரங்கள் நம்ம சொல்லும்போதும் இயல்பான பரிகாரம் தான். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அஞ்சரைப்பட்டியில் இருக்கும், அங்கே உள்ள உணவுப் பொருள்கள் இருக்கும். இது என்றைக்கு என்ன சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் ஜாதகத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஜாதக அமைப்பை ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் கோச்சார ரீதியாக என்னென்ன திசைகள், என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கேருந்து நம்ம ஜாதகத்தில் உள்ள என்னென்ன கிரகங்களை சேர்ந்துருக்கு பார்வை செய்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதையும் தாண்டி எல்லாருமே பாயாசம் குடிச்சிட்டா அவங்களுக்கு பணம் வந்துடும்னா இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், யார் வேணாலும் என்ன பரிகாரம் வேணாலும் சமூக ஊடகங்களில் சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஒரு லாஜிக்கை சொல்லும்போது தான் மக்களுக்கு அது தெளிவாக போய் சேருங்கிறதுனால நான் அந்த கேசரி, அல்வா, பால் பாயாசம், பச்சை பயிறு பாயாசம், டீ, காஃபி இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பரிகாரத்தை சொல்லிட்டு வரேன். நீங்கள் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய டீ, காஃபிலேயே வந்து குரு சுக்கிரன் வந்துடுறாங்கங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லணும். இதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே போல் அன்றாடம் நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல, அந்த தண்ணியை குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா சூரியன் வந்துடுறாரு. அரிசி சோறு சாப்பிட்டிங்கன்னா சந்திரன் வந்துடுறாரு. இப்படி ஒரு கிரகமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மளோட வந்து தொடர்ந்து ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் நம்ம ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி யார், 11ஆம் அதிபதி யார், அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்களா, இப்படி கண்டுபிடிச்சி ஆப்ரேட் பண்ணால் தான் ஒருத்தங்களுக்கு பணம் வருமா, பணம் வராதா அப்படின்னு சொல்லலாம். இதை விட்டுட்டு ஊரில் உள்ள அந்த கடைத்தலில் உள்ள பொருள்கள்லாம் வாங்கி வச்சுக்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கிறத ரொம்ப பெரிய அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தாதுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.